ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த டாபிக் தான் படித்தேன். இந்த லெசன் தான் படித்தேன். இதுவும் யூனிட் 8ம் ஓரளவுக்கு ரிலேட்டடாக தான் இருந்தது. அதில் வர டாபிக்ஸ் தான் இதுலேயும் வந்தது. நான் படித்த வரைக்கும் எனக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருந்தது. பட் கொஞ்சம் லைட்டாக அந்த யூனிட்டும் இந்த யூனிட்டும் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே தான் இருந்தது. அண்ட் எப்பவும் போல் புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸ்லாம் இந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் லாஸ்ட் இயர் 2024 குரூப் 4 எக்ஸாமில் இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 121. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட். இந்த யூனிட்டில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 116 ஸ்டார்ட் ஆகுது. 117 பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது.